இந்த அன்ஷா மாண்டசரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டினுடைய முழு முதல் பொறுப்பாளரும் எனக்கு இருக்கக்கூடிய மிக குறுகிய பெண் நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு முக்கிய நண்பராக இருக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய ஷக்கீலா ஹுசைன் அவர்களே, அதுபோல அவருக்கு உறுதுணையாக நின்று ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பது யதார்த்தம், சேம் ஓல்டு பழைய டைலாக் தான். அதே போல ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் என்பது இது வந்து பிரித்து பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. ஒரு பார்ட்னருக்கு இன்னொரு பார்ட்னர் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு இலக்கணமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய ஹுசைன் அவர்களே, அதுபோல வாழ்க்கையை வந்து மாற்றி போடக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் வந்து என்ன கேட்டால் அந்த மாண்டசரி டீச்சர்ஸ் தான். எனக்கெல்லாம் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கண்ணாடி மிஸ்ன்னு ஒரு மிஸ் இருந்தாங்க. எனக்கு போனேன் அது ஒரு இப்போ கூட சமீபத்தில் கட்டா குஸ்தின்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் கூட அந்த மிஸ்ஸை பற்றி அந்த குழந்தை சொல்லும். ஏன்னா அது வந்து நினைவுலேருந்து நீங்காது. அவங்கள பார்த்தாலே இளைய செய்யுது கொஞ்சம் போல வாள் கூடிக்கிட்டே வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு எப்போ 33 வருஷத்துக்கு முன்னால் அவங்க எங்களை கண்டித்தது அந்த வார்த்தை கூட எனக்கு நினைவு இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்லைன் அ மேட்டர். இங்கே என்னென்னா, தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடப்படும் போது அது இசை கருவிகளால் இசைக்கப்படாமல் லைவாக மக்களால் தான் பாடப்பட வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது. அது எதிர்காலங்களில் நம்ம நிகழ்வுகளில் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து அவ்வளோ ஒரு முக்கியமானது ஒன்று நம்முடைய மாநிலத்தில். இன்றைக்கு கிளாப் தட்டிக்கங்க. ஏன்னா ஜனகண மனகதியை விட நம்மை பொறுத்தவரை அது தேசிய கீதம். ஆனால் தமிழ் உணர்வால் வந்தப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் முதன்மையானது. அந்த வகையில் அதற்கான மதிப்பை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற உன்னதமான ஒரு முன்னாள் முதலமைச்சர் நமக்கு அதை அரசாணையின் மூலமாக அது லைவாக பர்ஃபார்மன்ஸாக தான் பண்ணப்படணும் அப்படின்னு ஜீவோ இருக்கு. அதை வரக்கூடிய காலங்களில் அது இந்த இடத்துல நினைவுபடுத்தணும்னு நினைச்சேன். மற்றபடி மாணவர்களை உருவாக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகளை செதுக்கக்கூடிய இந்த இடத்தில் மிக முக்கியமானது ஒரு நிகழ்வை எனக்கு ரொம்ப பல ஆண்டு கால பழக்கம் ஷக்கீலா ஹுசைன் அவர்களுடைய நான் பார்த்து என்னுடைய பெண் நண்பர்கள் வட்டாரமே கம்மி தான். அதில் வந்து ரொம்ப அதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. எல்லாரும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் இருப்பாங்க. பொதுவாக எல்லாரும் ஒரு ஆர்டினரியாக இருந்தால் நம்மளும் ஒரு ஆர்டினரி நபரோட நட்பில் இருப்பது என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆனால் அவர் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன். அவங்க எதுக்கு ஓடுறாங்க, ஏன் ஓடுறாங்கன்னு கூட சில நேரத்தில் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு முடங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எதிராக பெண் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழக்கூடியவர் தான் அவர். அந்த வகையில பொதுவாகவே எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு நேரம் மிச்சம் வைக்காம அவங்க நம்மளை புகழ்ந்துருவாங்க. ஏன்னா நான் எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இது இயற்கை யதார்த்தம் என்ன அப்படின்னா, இப்படி அவங்களுடைய அந்த அன்ஷா ஷைன் கிட்ஸ் ஸ்கூல் இருக்கு, அதுல இருந்தா எனக்கு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாண்டசரி தொட்ட இடத்தில் எல்லாம் சாதனை படைக்கிறார் என்பது வந்து ஒரு பெருமை மிகுந்த ஒரு விஷயம். அந்த வகையில் அதுல அந்த ஒரு நிறுவனத்திலிருந்து நீங்கள் பட்டம் பெற்று வருகிறீர்கள். மாணவர்கள் வந்து எப்படி செதுக்கப்படுகிறார்கள், மாணவர்களை வந்து நீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னை கொண்டு போய் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருந்தது. நான் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய புகாரியா மதரசாவில் என்னை கொண்டு போய் சேர்க்குது. அங்கே தான் நான் வந்து அரபிக்கு அண்டு பிபிஏ அதுக்கப்புறம் வந்து ஆலிம் பட்டம்லாம் பெற்று வந்தோம். அதுக்கப்புறம் லா படிக்க போனோம். வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருந்தது அந்த இடம் தான். அங்கே கொண்டு போய் என்னை விட்டவர் யாருன்னா, எங்களை சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்களை வழி நடத்திய உஸ்தாத். அவர் கொண்டு போய் விடும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன காரணம்லாம் தெரியாது, ஆனால் அவருக்கு இப்போ ஒரு 5th 10th +2 வர்ற பசங்களை வந்து பார்த்து கிரகிக்கிறத விட ரொம்ப சின்ன பசங்களா மாண்டசரி ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே ஆசிரியர்களுக்கும் தெரிஞ்சிடும். ஒருவேளை எனக்கு அது தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஒரு அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிட்ட பார்த்தாலே வந்து இது ஃபியூச்சரில் எப்படி வரப்போகுது அப்படின்னு கணிக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல். என்னை கொண்டு போய் அங்கே விடும்போது சொன்னார்,
ஏன்னா அவர் வந்து எனக்கு குழந்தைலேருந்து பார்க்குறாரு. அதனால என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். அலீம், நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் வந்து அவர் நம்ம பார்த்து சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறோம், உஸ்தாத் மதிப்போம், பயப்படுவோம் எதிர்த்து பேசுறதுக்கு, விளக்கம் கூட கேட்க மாட்டோம், அவ்வளோ பயம் வரும். அப்போ நான் என்ன பண்ணேன், சரிங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நான் 5 ஆண்டுகள் அங்கே வந்து ஹாஸ்டலோட படித்தேன். 5வது வருஷம் முடியும் போது நான் பெட்டியை தூக்கிட்டு வரும்போது கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்றது கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ வரைக்கும் 5 வருஷம்னா உங்களுக்கு எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப், யாருமே என்கிட்ட கான்டாக்ட்ல கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்த அந்த உபதேசத்தை நான் இன்றைக்கு ஒரு மாணவியை வந்து ரஷ்யாவில் டாக்டர் படிக்க வைக்கிறேன். அப்ப அந்த பிள்ளைய வந்து நான் ரஷ்யாவுக்கு அனுப்பி விடும்போது சொன்னேன். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஆழமா தெரியாது. எங்க அது எனக்கு சொன்னாரு, மேபி இட் மேபி a மேஜிக்கல் அட்வைஸ், எனக்கு என்னன்னு தெரியலமா, நீயும் போற ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத அப்படின்னு. நீங்க சில பேர் கருத்து யூமே டிஃபர், சில பேர் கருத்து வேறுபாடு கொள்ளலாம், அது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காம இருக்கிறது அப்படின்னு. படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு வந்து இந்த பையனுக்கு இதான் சரி என்று எங்களுடைய உஸ்தாத் நினைத்திருக்கிறார். மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அரபியிலே ஒன்று சொல்லுவார்கள். அது எப்படி அப்படின்னு சொன்னா, உஸ்தாத் அதாவது ஒரு டீச்சர் வந்து சின்ன பிள்ளையில பார்க்கும்போது, உங்களுக்கு வரலாற்றிலே இஸ்லாமிக் ஹிஸ்டரியில வந்து ஒரு ரொம்ப பெரிய இடத்தை பிடித்தவர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரை பார்க்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரிய ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியர் அவரை சிறுவராக பார்க்கும் பொழுது முதல்ல அவர் திரும்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் சொன்னாரு, யா குலாம் இத்தகில்லா வஜ்தனிபில் மஆசி ஃபஇன்ன லக ஷஅனுன் மினஷ் ஷுஊன் என்று சொன்னாராம் அரபியிலே. சிறுவரே, நீ வந்து ரொம்ப நேர்மையா இருந்துக்க, உனக்கு எதிர்காலத்துல பெரிய அந்தஸ்துகளை நீ அடைய வேண்டி இருக்கிறது என்று அவருக்கு உபதேசம் செய்தார். அதுபோலத்தான் அரபு உலகத்திலே வரலாற்றிலே மிகப்பெரிய தலைவராக அவர் உருவானார். ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிள்ளை என்னவாக வரப்போகிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இடத்தில் தான் உங்களை எல்லாம் இன்றைக்கு பார்ப்பதிலே, அளவலாவுவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பையன் தானா, அந்த பையனுக்கு எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லி கொடுத்தாராம் அந்த மாணவர், அந்த ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு. அந்த பையன் வந்து எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னா, எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா ரொம்ப சொல்லி பார்த்துருக்காரு, டீச்சர் சொல்லி பார்த்துருக்காங்க. டே எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றா, இல்ல எலக்ட்ரிக் குட்டினா இது சரி வராது, நீ இப்போ யாரை கூட்டு வா. நீ என்ன செய்வீங்க பொதுவா, ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி ஒத்து வரலன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரே பேட்டன் தான் இருக்குல்ல. எங்க அம்மா நான் படிக்கிறப்ப வருவாங்க, எந்த டீச்சர்ஸ் மீட்டுக்கு வந்தா, என்ன மீட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்காக கேட்டேன். ஏன்னா இனிமே வந்து எப்படி நீங்க தான் இதெல்லாம் பண்ண போறீங்க, டீச்சர்ஸ் வந்து இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவீங்க, எப்படியும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல நாங்க உங்களை டார்ச்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எங்க விட்ட எங்க அம்மா எந்த பேரண்ட்ஸ் மீட்டுக்கு வந்தாலும் அழுதுட்டு தான் போவாங்க, டு பி ஃப்ரங்க். ஏன்னா சேட்டை இருக்குல்ல. எனக்கு எங்க பிரின்சிபல் இருந்தார். எங்க பிரின்சிபல் சொல்லுவாரு, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஷேப் தி ஃபியூச்சர் ஆஃப் கிட்ஸ். அந்த இடத்துல ஏன்னா நானும் யூனிட்டி மெட்ரிக் ஸ்கூல்ல வந்து ஐ யூஸ் டு பி டீச்சர், ஹெச்ஓடியா இருந்திருக்கேன், டீச்சரா இருந்திருக்கேன். அப்ப எங்க பிரின்சிபல் சொல்லுவாரு, சேட்டைக்காரங்கிட்ட தான் ஹைர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சேட்டை யார் பண்றாங்களோ, ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து சடைஞ்சு போயிருவாங்க. எதுவும் எங்க அம்மா வந்து நான் படிக்கிற நேரத்தில் சின்ன எல்கேஜில இருந்தே சரிதான், எப்போ பேரண்ட்ஸ் மீட் வந்தாலும் எனக்கு நல்லா அந்த காட்சி கூட ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா ஒரு கட்சி போட்டு வச்சிருப்பாங்க, இப்படி கண்ணில் வச்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணல இருந்து எண்டு வரைக்கும் சொல்லுவாங்க. உள்ள வந்தா பிரச்சனை பண்றான், தண்ணி கிட்ட குடிக்கிற இடத்துல என்ன பிரச்சனை பண்றான், பாத்ரூம் போனா பிரச்சனை பண்றான், ஒரே சேட்டன். அந்த சேட்டை தான் இக்னைட்டிங் ஃபோர்ஸ். எனவே மாணவர்களை கையாளும் பொழுது உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய டீச்சர் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த மாண்டசரி ட்ரைனிங்ல. ஆனால் அதே நேரம் அந்த சேட்டை மட்டும் பெற்றோர்களுக்கும் சேர்த்து, கொஞ்சம் பேர் இங்க பெற்றோர்களும் இருப்பார்கள், பெற்றோர்களுக்கும் சேர்த்து அந்த சேட்டை மட்டும் என்னைக்குமே ரொம்ப உத்வேகமான ஒரு சக்தி. அந்த சேட்டை தான் when it is tuned into proper way, proper channel, it becomes talent. அதுதான் டேலண்டா மாறுது, அதுதான் ஃபயர். இதுதான் எங்களுடைய பிரின்சிபல் எங்களுக்கு சொன்னது. அதனால தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அவர் எங்களை செதுக்கினார், உருவாக்கினார். இந்த சேட்டை தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு. அப்போ ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் இடையில. எலக்ட்ரிசிட்டி சொன்னா என்ன சொன்னானா, எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா. சரி நீ போய் உங்க அப்பாவை கூட்டு வா அப்படின்னா. இல்லை அம்மாவை கூட்டு வா. அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. பேரண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா,
பேசிக்கிட்டே இருந்து, சார் என்னங்க இப்படிலாம் பண்ணுறான், ஒரே இதாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் எங்கள் அப்பாவோ எல்லாத்தையும் கேட்டுட்டு, சார் நீங்கள் விட்டுருங்க, அவன் கெப்பா குட்டியே அவ்வளோதான் அப்படின்னாரான். அவன் கெப்பா குட்டியே அவ்வளோதான் அப்படின்னு. என்னடா இது, இவனுக்கு எலக்ட்ரிசிட்டி வரல, இவனுக்கு என்ன வரல, கெப்பாசிட்டி வரல, 2 பேரும் வாங்கடா பிரின்சிபல்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம், பிரின்சிபல் மேடம் போயிருக்காங்க. பிரின்சிபல் மேடம் எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஐ ஹோப் நம்ம பிரின்சிபல் மேடம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன அந்த பிரின்சிபல் மேடம் போனோடனே, என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இந்த பையனுக்கு பாருங்க மேடம், நான் வந்து என்ன சொன்னேன், எலக்ட்ரிசிட்டி சொன்னேன், அவன் எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். அவங்க அப்பாவே அம்மாவை கூட்டுற சொன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவன் கெப்பா குட்டின்னு. அதை பார்த்துட்டு பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நீங்க பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு இங்கிலீஷ் மிஸ் பிடிக்குமா தமிழ் மிஸ் பிடிக்குமா அப்படின்னு ஸ்கூல்ல. அவன் சொல்லியிருக்கான், எனக்கு பில் அடிக்கிற தாத்தாவை தான் பிடிக்கும் அப்படின்னு. இட்ஸ் குவைட் ஆப்வியஸ்ல. ஏன்னா நாய் படத்தை வரைஞ்சிருக்கிற வாய வரையிலேடான்னு கேட்டானா. அப்ப அந்த அறிவாளி பிள்ளை சொன்னானா, அது வாயில்லா ஜீவன் அப்படின்னு. தட்டலாம், வேகமா தட்டலாம். ஏன்னா நீங்க அக்னாலேஜ் பண்ணணும்ல, மாணவர்களுடைய அறிவை அக்னாலேஜ் பண்ணணும்ல. அப்ப இன்னைக்கு காலகட்டம், நான் சொல்றேன், நான் ஐ யூஸ் டு பி லாயல் டு மை டீச்சர்ஸ் ஆல் டைம். நான் அடிக்கடி நினைவு கூறுவது என்னை செதுக்கிய ஆசிரியர்களைத்தான். இன்னும் ஒரு பெரிய சாதனையை நாம் எட்டலை அப்படின்னாலும், இன்னும் பெரிய அளவுல சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சியாளராக வரல என்றாலும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அதிலும் குறிப்பாக சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை கையாளுவதில் மிக முக்கியம். ஏன்னா இங்கதான் ட்ராமா உருவாகும். கிட்ஸ் கெட் ட்ராமடைஸ்ட் இன் திஸ் ஏஜ். நமக்கு இது முடியுமா, இது முடியாதா, இதையும் கையாண்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. உண்மையிலேயே ஒரு சின்ன பையன், நான் இப்போ ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட வந்து, நான் யூனிட்டியில் இருக்கும்போது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பையனை வந்து என்னையே அறியாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவனுக்கு ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே ட்ராமா இருக்கு, அது உங்களுக்கு தெரியாம நீங்க ரொம்ப அழுத்திட்டீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. மாணவர்களை வழிநடத்துவது ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை நீங்கள் பெற்றிருப்பது என்பது உள்ளபடியே அது ஒரு பெரிய வாய்ப்பு. யாருக்குமே கிடைக்காத ஒன்று என்ன அப்படின்னா, ஒருவன் பெரிய தொழிலதிபராக மாறி இருப்பான், அவனுடைய நண்பர்கள் கூட அவனை பேர் கொண்டு கூப்பிட முடியாது, அவன் ஒரு பெரிய அரசியல்வாதியாக மாறி இருப்பான், அவனுடைய பெற்றோர்கள் கூட அவனை வந்து ஒரு பொது சபையில மரியாதை இல்லாம கூப்பிட முடியாது. அந்த அந்தஸ்தை அந்த ஆசிரியர்கள் பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தை, அந்தஸ்தை, கண்ணியத்தை நீங்கள் பெறப்போகும் இந்த இடத்தில் ஒவ்வொருத்தருடைய ஃபியூச்சரை செதுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனால் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதற்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஆபத்தான நேரம் இது. ஞாயிற்றுக்கிழமையில 12:30 மணி என்பது 12:30 மணி என்பது இப்போதுதான் பசியுடைய உணர்வு ஆரம்பித்திருக்கும். அதே நேரம் கேட்கறது இப்ப என்னெல்லாம் விட்டீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன். எனக்கும் உங்க நம்ம ஷக்கீலா மேடமுக்கும் அடிக்கடி ஏற்படுற கான்வர்சேஷனே அதுதான் அதிகமா. இல்ல அதை பேசுறேன், அவங்க நிறைய பேசுவாங்கல்ல, பயங்கரமா பேசுவாங்கல்ல, சூப்பர் பார்த்தீங்களா, பயங்கரமா பேசுவாங்கன்னா சூப்பரா பேசிட்டாங்க. அப்ப ஒரு உண்மையான ஆசிரியருடைய முழு தகுதியையும் படைத்த ஒருவர் தான் நம்முடைய அருமை சகோதரி ஷக்கீலா அவர்கள். ஒரு பெண் சமூகத்தில் இப்படியெல்லாம் முன்னேறி வெளியே வர முடியும். எனக்கு அறிமுகமான நேரத்துல ஓரளவு ஆண்டர்பிரனரா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கிறேன், படிப்படியா அடுத்த கட்டத்தை செய்கிறேன். இங்கேயும் இவ்வளவு பெண்கள் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்துல நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயணத்தில் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக எடுப்பதற்கு தகுதியான ஒருவர் என்றால் அவருடைய அந்த உழைப்பையும் அவருடைய அந்த திறமையும் நான் பார்க்கிறேன். அன்காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட், அன்வேவரிங் ஸ்பிரிட், எதை எடுத்தாலும் அதை முடிக்க வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னால நான் அவரை அழைத்திருந்தேன். அப்ப அழைக்கும் பொழுது ஏதோ ஒரு அப்ரூவல் சம்பந்தமாக ஏதோ ஒரு அலுவலகத்தில் இருக்கிறேன், நான் வரேன். எனக்கே யோசனை, நான் என்னை வந்து அவங்களோட கம்பேர் பண்ணிக்குவேன். இந்த மாதிரிலாம் என்னால ஒரு இடத்துல நின்று ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை ஃபைட் பண்ணலாம் முடியாது. ஆனால் ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் உடைய ஒரு நபராக அவரை நான் பார்ப்பதனால் உங்களுக்கு டீச்சிங்ல மட்டும் கிடையாது, இந்த மாண்டசரி ட்ரைனிங்ல மட்டும் கிடையாது, உங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலேயே ஒரு முன்னுதாரணமாக பெண் சமூகம் எடுப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரை முன்னுதாரணமாக எடுத்து நீங்கள் உங்களுடைய இந்த மாண்டசரி லைஃப்லையும் மாண்டசரி டீச்சர் லைஃப்லையும் சரி, அதற்கு அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த முன்னேற்றங்களிலும் சரி, ஒரு ஆண்டர்பிரனராகவும் சரி, ஒரு தொழில் முனைவோராகவும் சரி, நீங்கள் நிறைய முன்னுதாரணங்களை அவரிடமிருந்து எடுத்து அவரை விட சிறப்பாக வளர்ந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய கால் பதிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி
உங்ககிட்ட அனுப்பப்படக்கூடிய சிறுவர்களை, சிறுமிகளை, குழந்தைகளை ஒரு அமானித பொறுப்பாக எடுத்து, அவரெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்து அவர்களை நல்ல வழியில் செதுக்கி பல அப்துல் கலாம்களை, பல சாதனையாளர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.